Hi viewers, happy Vinayaka Chavithi நல்வாழ்த்துக்கள். Welcome to our YouTube channel Grow the Money. This is my first video. I am Kamalakannan. I am not a SEBI registered advisor. This video is purely for education and learning purpose. Now let us go and see the video. Today we are going to talk about compounding. In that compounding, magic of compounding. Then difference between simple interest and compounding interest, and what is the benefit of compounding interest. நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னா என்ன. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்னென்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிரின்சிபலுக்கு எக்ஸாக்டாக என்ன இன்ட்ரெஸ்ட்டு அந்த இயரில் பே பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்றது சொல்லுவோம். காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா earn interest on the principal as well as previously earned interest. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இந்த ஸ்லைடில் உங்களுக்கு நான் மேஜிக் ஆஃப் காம்பவுண்டிங்கை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் வித் ஒன் சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட் இயர் ஒரு 1000 rupees பிரின்சிபல் அமௌண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க வித் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 9%. ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 90 rupees வருது, 9% கன்சிடர் பண்ணிங்கன்னா. ஸோ மெச்சூரிட்டி வேல்யூவாக அந்த இயர் எண்டில் 1090 rupees உங்களுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ வரும். ஸோ இந்த மெச்சூரிட்டி வேல்யூ செகண்ட் இயர்னுடைய பிரின்சிபலாக கன்சிடர் ஆகும். ஸோ இப்போ 1090 rupeesக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 9% கன்சிடர் பண்ணிங்கன்னா 98 rupees உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த 98 rupees ஏர்லியராக இருக்கிற மெச்சூரிட்டி வேல்யூவோட ஆட் ஆகி 1188 ஆகும். ஸோ இதுதாங்க காம்பவுண்டிங்னுடைய முக்கியமான அம்சம். ஸோ இப்போது இதே இந்த 1000 rupeesஐ நீங்கள் 40 years கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு டோட்டலாக இந்த 9% கன்சிடர் பண்ணியிருந்தீங்கனாக்கா உங்களுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ 31,409 rupeesஸாக மெச்சூரிட்டி வேல்யூ கிடைக்கும். இதே நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கால்குலேட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை விட கம்மியான அமௌண்ட்டாக உங்களுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ வந்திருக்கும். இதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போது ப்ரீவியஸாக சொன்ன எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி நீங்கள் 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 40 years கழித்து உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட்டாக 31,409 rupeesஸாக உங்களுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ வந்திருக்கும். இதே நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த 1000 ரூபாய்க்கு 40 வருஷத்துக்கு 90 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மூலயமா உங்களுக்கு 40 வருஷத்துக்கு 3600 ரூபாய் கிடைச்சிருக்கும். ப்ளஸ் உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டு 1000 ரூபாய் சேர்த்து மொத்தமாக 40 வருஷத்தினுடைய கடைசியில் 4600 ரூபாவுடைய மெச்சூரிட்டி வேல்யூவாக வந்திருக்கும். ஸோ இதுதாங்க மெயின் டிஃப்ரென்ஸு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டுக்கும். காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த 1000 rupees பிரின்சிபலுக்கு ஆஃப்டர் 40 years யூ ஆர் கெட்டிங் 31,409 rupees, whereas in simple interest after 40 years for the same principal you are getting 4,600 rupees only. ஸோ இதிலேருந்து நம்மளுடைய கீ டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்றது என்னென்னா, பிரின்சிபல் ப்ளஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் த ஃபஸ்ட் இயர் கலெக்டிவ்லி பிகம்ஸ் தி பிரின்சிபல் ஃபார் த செகண்ட் இயர். பிரின்சிபல் ப்ளஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் த செகண்ட் இயர் கலெக்டிவ்லி பிகம்ஸ் தி பிரின்சிபல் ஃபார் த தேர்ட் இயர். ஸோ இதே பிரின்சிபலாக நம்ம கால்குலேட் பண்ணிட்டு வந்தோம்னா உங்களுடைய காம்பவுண்டிங் வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் த 40th year it will be more than that what we have seen on the simple interest method. Thank you very much. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்கை பதிவு பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.